நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். சேஃப்டிக்கு தான். ஏன்னா உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடைய இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. டேய் என் தலைவன் சிங்க வந்துட்டாதா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி பை குரூப் சொல்வதெல்லாம். எதுக்கு எடுத்தனா புரியல. எதுக்கு அவளை போட்டோ எடுத்த? போட்டோ எல்லாம் எடுக்கலையே. ஹலோ சொல்லுங்க, நீங்க என்ன லூசா? உங்க அப்பாட்ட சொல்லி விடுவேன், உங்க அப்பாட்ட காட்டுவேன், அங்க காட்டுவேன், இங்க காட்டுவேன். அவ்வளவு நெருக்கமா உங்களை யாரு போட்டோ இவ்வளவு சீக்கிரம் எடுக்க சொன்னது? நீங்க அதை எடுத்து எதுக்கு தேவையில்லாம உங்களை யாரு நெருக்கமா நின்று போட்டோ எடுக்க சொன்னது? உங்க பேர் என்ன? அஜித். அஜித்தா? அட எங்க அப்பா. இந்த பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனையே தெரியாது. அவ்வளவுதான். அதை எடுத்தது அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. அது நான் பேசத்துல இல்லை. எவ்வளவு நாள் லவ் பண்ணீங்க? 2 வருஷமா லவ் பண்றோம். ஒரு 2 வருஷம் ஆகுது. நீ 1 வருஷம் இருக்கும். என்னை பற்றி உனக்கு தெரியாத, நீ லவ் பண்ண 2 வருஷமா லவ் அப்படியே காது கிழிஞ்சு போயிடும். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எவன் சொல்லி கொடுக்குறான், எவன் பண்ணுறான், அந்த வேலைலாம் தெரியும் எனக்கு. வேண்டாம், என்னத்துக்கு சின்ன பையனாக்குறான்னு அவன் ஒதுங்கி. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா போட்டு நீங்க என்ன பண்ண? நான் உங்கள்கிட்ட வரேன், இருங்க கொஞ்சம் பொறுமையாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்ண்ணா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். மேடம், நான் வேலைக்கு போயிட்டு பைக்ல வந்து நான் 6 நச்சுன்னு ஏரியாவில் நான் எப்பவுமே அப்படிதான் சுத்தின்னு இருக்கேன். 6 நச்சுன்னு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. போட்டோ இருக்கு மேடம். என்ன போட்டோ இருக்கு? உன்னை எப்போ போட்டோ எடுத்த? ப்ளூ கலர் ட்ரெஸ். புரியல. சாங் எடிட் பண்ணி அனுப்பல. மனசுல என்ன நினைச்சிருக்கிற? ஆமா. யோசிக்கிறாளாம். ஆமா சொல்லு. அதுல ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு நான் நிக்கிறேன். அது உனக்கு தெரியாம எடுத்தனா? என்ன போலாமா? நக்கல்யா அவனுக்கு. எடுத்த இல்ல போட்டோ. உன்னை கேட்டுதானே எடுத்தேன், உன்னை கேட்காம எடுத்தனா? சரி, அதான் லவ் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் என்ன மேட்டர் முடிஞ்சிருக்கும்? அந்த போட்டோ எதுக்கு வச்சிட்டு இருக்க? இல்லையே, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. இன்னும் லவ் சொன்னாலே அனுப்பிச்சான்னு அவன்கிட்ட சொல்லிட்டான். அவருக்கு தெரியாது, அப்பாட்ட சொல்ல முடியாதுல்லப்பா. அது நீ அப்பா ஆகும்போது தான் அதோட வேதனை இப்ப தெரியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அக்கம் பக்கத்துல இருக்கிறது வயசு பசங்க வந்து தொந்தரவு பண்ணும்போது பசங்களா அப்போ வயிறு எரியும், நம்ம பிள்ளைய கெடுத்து விட்டுருவாங்களேன்னு. இப்போ நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும். எத்தனை பேரை லவ் பண்ணுவ நீ? இல்லையே. உனக்கு ஏற்கனவே லிஸ்டே இருக்காங்களே. இல்லையே, நான் அப்படின்னு அவர்கிட்ட நான் இப்ப யார லவ் பண்ணிட்டு இருக்க? வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? இப்பயும் நான் இந்த பொண்ணு தான் லவ் பண்றேன். நானும் இப்ப வாட்ஸ்அப்ல இல்ல மெசேஜ் சொன்னேன், இப்ப பண்ணேன். நான் லவ் பண்ணல, லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட நான் அப்படிதான் சொன்னேன். நீ இப்ப என்கிட்ட சொன்ன, இப்ப என்கிட்ட சொன்ன. லவ் பண்ணறது பொண்ணோட நெருக்கமா இருக்கும்போது ஏன் போட்டோ எடுக்கணும்? நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்ம தான் போட்டோ எடுக்கணும். அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. போது லவ் மேக்கிங் டைம்ல போட்டோ எடுப்பீங்க. அப்படி அது எதுக்கு? அதுக்கோசரம் எடுக்கலையே. எதுக்கு? எதுக்கு? அடியிலே. எதுக்கு? எதுக்கு போட்டோ எடுக்கறீங்க? ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. பொம்பளை பசங்கலாம் அவ்வளவு கேவலமா போச்சா? அப்படிலாம் நான் அப்புறம் அக்கா தங்கச்சி இல்ல? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத. நான் கொஞ்சம் ரக்கடான ஆளு. தயவு செஞ்சு சொல்றேன், போட்டோ எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க லவ்வர்ஸா இருக்கலாம், நாளைக்கு பிரிஞ்சு போலாம். உங்களுக்கு 2 பேருக்கும் வயசு பத்தாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஹலோ, உன் பேர் என்னம்மா? என் பேர் மீனா. ஃபுல் நேம் சொல்லுமா? மீனா பொண்ணு, மீனா பொண்ணு, மாசியில் போட்டா மாறா பொண்ணு. என்ன பண்றீங்க? நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் என்னது? அஜித். எவ்வளவு நாளா பழக்கம்? ஒரு 6 மந்த்தா தெரியும். 5 மந்த்தா தெரியும். எப்படி பழக்கம்? ஃபேஸ்புக் மூலமா தான். மீட் பண்ணிருக்கீங்களா?
பண்ணிருக்கேன். நான் உன்னை பார்க்கணுமே. பார்த்துட்டு மட்டும்தான் போவியா? ஏன் வேற என்ன எதிர்பார்க்கற? உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஒரே டைம் மட்டும் அவுட்டிங் போயிட்டு வந்து ஒரே டைம் மட்டும் 2-3 டைம் பாத்திருக்கேன் நேர்ல. போட்டோ எல்லாம் எடுத்துப்பீங்களா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மீனா சொல்லுங்க மேடம். ரொம்ப தேறிட்டமா. தேங்க்யூ தேங்க்யூ. அஜித்தை பத்தி என்னமா உனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தது தெரியும். எவ்வளவு நாள் லவ் பண்ணாரு? அது தெரியல. ஆனா பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்க இங்க இல்லன்னு சொன்னாங்க. மீனா, உங்க அஜித் இங்கதான் இருக்காரு. அவர் இன்னொரு பொண்ணை தான் லவ் பண்ணறதா சொன்னாரு என்கிட்ட. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு இங்க, அஜித்தும் இருக்காரு. அஜித் பேசுறியா? ஹலோ கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சொல்ல. எங்க இருக்க? வீட்ல இருக்கேன். சரி சரி. இது எப்போ? இது எவ்வளவு நாள்? ஃப்ரெண்டு தான் மேடம் ஃபேஸ்புக்ல. அதான் வண்டலூருக்கு போனீங்களா 2 பேரும் தனியா? ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுல. அப்படிலாம் இல்லையே. இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணல, எங்க வீட்லயும் சொல்லிட்டேன். எந்த பொண்ணு? இந்த பொண்ணு மீனா. அப்ப 2 நாள் முன்னாடி தான் இவ்வளவு விட்டேன்னு சொன்னேன். அது வேற வாயி, இது நார வாயி. ஹலோ சொல்லுங்க. நீங்க என்ன லூசா? என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாய். லவ் பண்ணு. என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா அது நடக்காது. இப்பயே உன்னை ஏமாத்திட்டா, இதுக்கு மேல என்ன உன்னை ஏமாத்துறது? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப சொல்லுமா. நானும் அவன் நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் இருக்கு, அதை வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுமா? அது அதுக்கப்புறமா உனக்கு இதே நிலைமை தான் வரும். என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். இது வீடியோவா? ஆமா. அவ்வளவு நெருக்கமா உங்களை யாரு போட்டோ இவ்வளவு சீக்கிரம் எடுக்க சொன்னது? நீங்க அதை எடுத்து எதுக்கு தேவையில்லாம உங்களை யாரு நெருக்கமா நின்னு போட்டோ எடுக்க சொன்னது? நீயே எடுப்ப, அடங்கு. தப்பு பண்ணது நீங்க, சரிங்களா? அவன் நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அப்பயே வந்து நீங்க நின்னு பேச வேண்டியதானே. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்கு வந்து இது பண்ணீங்க? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு உனக்கு யாருக்கு சொன்னது? அவர் தான் சொன்னாரு. நீங்க இங்க இல்லன்னு தான் சொன்னாரு. இவருக்கு அந்த டிமாண்ட். சாருக்கு என்ன தெரியுமா ஹாபி? ஃபேஸ்புக்ல போறது, அழகான என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ எல்லாருக்கும் ஹாய் சொல்றது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. அதுல 1-2 மாட்டும்ல, அத அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அமுதா கஸ்டமர் நிறைய பேர் நான் கால் பண்ணி. கஸ்டமரா? அமுதை பொழியும் நிலவே, என்ன நீ அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ. அனிதா, அம்மு, மிலன் மோண்டால், ஜெயந்தி, ஸ்னேகா கே, கவிதா கவி, ஸ்னேகா கவுடா, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ராஜி, ஸ்வேதா ஸ்ருதி, சைமா சௌத்ரி, ரோஹிணி, தரிகா. என்னடா அது? அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா. அவன் நிறுத்தின லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா. வர நிறுத்தின அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? டேய் என் மூளகடப்பல, என் முட்டப்பல, என் மகடா மகடா டேய் ஒண்ணாடா. போடா அப்படி போடா. இவருக்கு 19 வயசு. இவர் பாக்குறது வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆபாச வீடியோஸ். அந்த குரூப்புக்கு பேரு சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் குரூப்ல 3 மகேஷ் டைப்பிங். எனக்கு சென்ட் பண்ணாங்க மேடம் குரூப்ல நிறைய. எதுக்கு டிலீட் பண்ணாம வச்சிருக்க? அது நான் எதுவுமே பிளேவோ பண்ணிருக்கேன் மேடம். நம்பிட்டேன். இப்போதான் உன் ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தேன். நமிதா நேவல் ஹாட், தமன்னா தைஸ் ஹாட், அனுஷ்கா லீக்ட் வீடியோ ஹாட். இவ்ளோ காம பிசாசாடா நீ. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? திருந்துவியா?
என்ன பண்ணுவேன்? எதுவும் பண்ண மாட்டேன். ஆஹா சொர்க்கவாசில அழிச்சிடுவியா குரூப்பை? சாம்பார் ஆப் எனக்கு சாம்பார் ஆப் எனக்கு மாட்டாமே சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.